Hi. Today classல வந்து என்ன பார்க்க போறோம்னா ரிமைனிங் டாபிக்ஸ் கவர்னரோட ரிமைனிங் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஃபினான்ஷியல் பவர் ஆஃப் தி கவர்னர். என்னென்ன நிதி அதிகாரங்கள் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஆர்டிகல் 198 என்ன சொல்லுதுன்னா, நோ மணி மெஷர்ஸ் மே பி டேபிள்டு இன் தி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வித்தவுட் தி கவர்னர் ப்ரியர் அப்ரூவல். கவர்னரோட ப்ரியர் அப்ரூவல் இல்லாமல் எந்த ஒரு பில்லையும், அதாவது ஃபினான்ஷியல் பில்லையும் பாஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் மணி பில். எப்படி நம்ம பிரசிடெண்ட்டில் வந்து மணி பில் வந்து நம்ம பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆர்டிகல் 110 அந்த பில்லை நம்ம பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பிரசிடெண்ட்டோட ப்ரியர் பர்மிஷன் தேவையோ, அதே மாதிரி ஸ்டேட்லேயும் மணி பில் பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ கவர்னரோட அப்ரூவல் தேவை. அப்படி இருந்தால் தான் என்னன்னா அந்த பில் வந்து பாஸ் ஆகும். தென் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 267 கவர்னர் இன் சார்ஜ் ஆஃப் தி ஸ்டேட் கண்டிஜென்சி ஃபண்டு. கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியான்னு ஒன்று இருக்கும். அது யார் வந்து ஹெட்டாக இருப்பாங்கன்னா பிரசிடெண்ட் வந்து ஹெட்டாக இருப்பாங்க. சிமிலர்லி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் கண்டிஜென்சி ஃபண்டுன்னு இருக்கும். அதை வந்து யார் சார்ஜ் எடுத்துப்பாங்கன்னா கவர்னர் தான் சார்ஜ் எடுத்துருப்பார். He is entitled to make advances from the state contingency fund to cover any unforeseen expenses. Grants may not be requested unless he recommends it. எந்த ஒரு கிராண்ட்ஸும் வந்து இவர் பர்மிஷன் இல்லாமல், ரெக்வஸ்ட் இல்லாமல் வந்து கொடுக்க முடியாது. தென் அண்டர் தி சூப்பர்விஷன் ஆஃப் தி கவர்னர் த ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆர் ஸ்டேட் பட்ஜெட்ஸ் ஆர் சப்மிட்டட் பிஃபோர் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஆர்டிகல் 202 இது ஸ்டேட் பட்ஜெட்டை பற்றி பேசுது. ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னா அதாவது நம்ம கான்ஸ்டியூஷனில் பட்ஜெட்னு எங்கேயுமே மென்ஷன் இருக்காது. ஸோ நம்ம ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதேமாரி ஸ்டேட்டோட ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை வந்து யாருக்கு முன்னாடி பண்ணுவாங்கன்னா கவர்னருக்கு முன்னாடி தான் பண்ணுவாங்க. அது என்ன ஆர்டிகல் சொல்லுன்னா ஆர்டிகல் 202. தென் கவர்னர் அப்பாயிண்ட்ஸ் த ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் ஃபார் எ 5-year term. இன் இட்ஸ் ஃபங்க்ஷன் த கமிஷன் எக்ஸாமின்ஸ் தி ஃபினான்ஷியல் சர்க்கம்ஸ்டன்ஸ் ஆஃப் முனிசிபாலிட்டிஸ் அண்டு பஞ்சாயத்து. ஆர்டிகல் 243 ப்ரொவிஷனை பற்றி பேசுது. ஆளுநர் மாநில நிதி ஆணையத்தை 5 வருட காலத்திற்கு நியமிக்கிறார். இந்த ஆணைக்குழு தனது பணியில் நகராட்சி மற்றும் பஞ்சாயத்துகளின் நிதி நிலைமைகளை ஆய்வு செய்கிறது. இது ஆர்டிகல் 243(1). இந்த பட்ஜெட்டை பற்றி சொல்கிறது தான். ஆளுநரின் மேற்பார்வையில் கீழ் வருடாந்திர நிதிநிலை அறிக்கை அல்லது மாநில வரவு செலவு திட்டங்கள் மாநில சட்டமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்படுகின்றன. ஸோ இது வரைக்கும் நம்ம இதில் பார்த்தது எல்லாமே ஃபினான்ஷியல் பவர் பார்த்தோம். இப்போ அடுத்தது பார்க்க போகிறது என்னென்னா ஜுடிஷியல் பவர், நீதித்துறை அதிகாரங்கள்லாம் பார்க்க போகிறோம். இப்போ நான் ஸ்டேட் ஹைகோர்ட்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த ஸ்டேட் ஹைகோர்ட்ஸில் உள்ள ஜட்ஜஸ், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட்டை வந்து யார் அப்பாயின்மெண்ட் பண்ணார்னா பிரசிடெண்ட் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணார். ஆனால் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் யார்கிட்ட வந்து கன்சல்டேஷன் பண்ணுவார்னா கவர்னர்கிட்ட கன்சல்டேஷன் பண்ணுவாங்க. ஸோ கவர்னர்கிட்ட கன்சல்டேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் பிரசிடெண்ட் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். இது எந்த ஆர்டிகல் பேசுதுன்னா ஆர்டிகல் 217 பேசுது. இன் கன்சல்டேஷன் வித் ஸ்டேட் ஹைகோர்ட் கவர்னர் மேக்ஸ் அப்பாயின்மெண்ட்ஸ், போஸ்டிங் அண்ட் ப்ரொமோஷன் ஆஃப் தி டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ். பிரசிடெண்ட் வந்து கவர்னர்கிட்ட கன்சல்டேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் அப்பாயின்மெண்ட்டு, போஸ்டிங், அது மாதிரி ஜட்ஜஸ், டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜுக்கு ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே கன்சல்டேஷன் நடந்ததுக்கப்புறம் தான் இது நடக்கும். Then in consultation with the state high court and state public service commission he also appoints person to the judicial service. ஸோ பாருங்கள், ஸ்லைட் பாருங்கள். ஆர்டிகல் 217 உயர் நீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்கும் போது குடியரசுத் தலைவர் ஆளுநரை கலந்து ஆலோசிக்கிறார். மாநில உயர் நீதிமன்றத்துடன் கலந்து ஆலோசித்து மாவட்ட நீதிபதிகளை ஆளுநர் நியமிக்கிறார், பதவி உயர்வு கொடுக்கிறார். அடுத்த பாயிண்ட்டு, மாநில உயர் நீதிமன்ற மற்றும் மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்துடன் கலந்து ஆலோசித்து அவர் நீதித்துறை சேவைகளுக்கு நபர்களை நியமிக்கிறார். இதுதான் வந்து ஜுடிஷியல் பவர். அது போக அவருக்கு வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லைட் பாருங்கள். ஆர்டிக்கல் 161. ஓகேவா, இந்த 161 இது பார்த்தீங்கன்னா பார்டனிங் பவர் ஆஃப் கவர்னர். நம்ம சேம் பிரசிடெண்ட்டில் ஒன்று படிச்சிருப்போம். ஆர்டிக்கல் 72 பார்டனிங் பவர் ஆஃப் பிரசிடெண்ட். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட்டுக்கு தான் அதிக பவர் இருக்கும். என்னென்னா பிரசிடெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அவர் எல்லா லாவுக்கும் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் யூனியன் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட்டு, இதில் உள்ள எல்லா லாக்கும் உள்ள இதுக்கு அவர் வந்து மன்னிப்பு கொடுக்கலாம். அதே மாதிரி டெத் சென்டென்ஸுக்கும் அவர் மன்னிப்பு கொடுக்கலாம். பட் ஆனால் கவர்னரை பொறுத்த வரையும் அவர் ஸ்டேட்டில் உள்ளதுக்கு மட்டும்தான் மன்னிப்பு கொடுக்க முடியும். தென் பிரசிடெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா மிலிட்ரி ட்ரிபுனல்ஸில் உள்ள பனிஷ்மெண்ட்டுக்கு கூட அவரால் மன்னிப்பு கொடுக்க முடியும். பட் ஆனால் இங்கே கவர்னர் வந்து
அந்த ப்ரொவிஷன் அவருக்கு கிடையவே கிடையாது. ஸோ இந்த இடத்துல இந்த பார்டனிங் பவரில் வந்து யாருக்கு அதிகமான பவர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட்டுக்கு தான் பவர் அதிகமாக இருக்கும். ஸோ பாருங்கள், கவர்னர் ஹாஸ் அத்தாரிட்டி டு பார்டன், ரெப்ரைவ், ரெஸ்பைட், ரெமிட், போஸ்ட்போன் ஆர் கம்யூட். ஆளுநருக்கு மாநில சட்டத்தை மீறியதற்காக தண்டனையை மன்னிக்க, தள்ளி வைக்க, இடைஓய்வு, குறைத்தல், ஒத்தி வைக்க, தண்டனையை குறைக்க அதிகாரம் உள்ளது. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, த பனிஷ்மெண்ட் ஆர் சென்டென்ஸ் ஆஃப் எனி பர்சன் கன்விக்டட் ஆஃப் எனி வயலேஷன் ஆஃப் ஸ்டேட் லா. ஸ்டேட் லாவை யார் மீறினாலும் இந்த அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பனிஷ்மெண்ட்லேருந்து கம்மி பண்ணுறதுக்குண்டான ப்ரொவிஷன்ஸ் வந்து கவர்னர்கிட்ட இருக்குது. ஸோ இந்த ஸ்லைடில் பாருங்கள், த டிஃபரன்ஸ் பிட்வீன் பார்டனிங் பவர் ஆஃப் பிரசிடென்ட் அண்டு கவர்னர். ஜனாதிபதி மற்றும் ஆளுநரின் மன்னிப்பு அதிகாரத்தின் வேறுபாடு. இதில் பாருங்கள், த பவர் ஆஃப் பிரசிடென்ட் டு கிராண்ட் பார்டன் எக்ஸ்டெண்ட் இன் கேசஸ் வெர்தர் பனிஷ்மெண்ட் ஆர் சென்டென்ஸ் இஸ் பை அ கோர்ட் மார்ஷியல், பட் ஆர்டிகல் 161 டஸ் நாட் ப்ரொவைட் எனி சச் பவர் டு தி கவர்னர். என்ன சொல்ல வராங்கன்னா, இராணுவ நீதிமன்றத்தால் தண்டனை விதிக்கப்பட்ட வழக்குகளில் ஜனாதிபதியின் மன்னிப்பு வழங்கும் அதிகாரம் நீடிக்கப்படுகிறது. ஆனால் பிரிவு 161 ஆளுநருக்கு அத்தகைய அதிகாரம் வழங்கவில்லை. ஸோ கோர்ட் மார்ஷியல் வந்து யார்கிட்ட இருக்குது? பிரசிடெண்ட்டை இருக்குது. பட் ஆனால் கவர்னர்கிட்ட அந்த ப்ரொவிஷன் கிடையாது. சேம் மரண தண்டனை வழங்கப்பட்ட அனைத்து வழக்குகளிலும் ஜனாதிபதி மன்னிப்பு வழங்க முடியும். ஆனால் மரண தண்டனை வழக்குகளுக்கு ஆளுநரின் மன்னிப்பு அதிகாரம் நீடிக்கப்படாது. ஸோ கவர்னர் வந்து மரண தண்டனை கொடுத்துட்டாங்கன்னா அதுலேருந்து அவர் வந்து இது பார்டனிங் பவர் வந்து அவருக்கு கிடையாது. பட் ஆனால் பிரசிடெண்ட்டுக்கு இருக்குது. பிரசிடெண்ட் கேன் பார்டன் இன் ஆல் கேசஸ் வேர் த சென்டென்ஸ் கிவன் இஸ் சென்டென்ஸ் ஆஃப் டெத், பட் பார்டனிங் பவர் ஆஃப் கவர்னர் டஸ் நாட் எக்ஸ்டெண்ட் டு தி டெத் சென்டென்ஸ். ஸோ இதுதான் ஜுடிஷியல் பவர். ஓகேங்களா, ஜுடிஷியல் பவர் ஆஃப் கவர்னர். ஸோ அந்த ரெண்டுத்தோட இதை டிஃப்ரென்ஸ் படிச்சுக்கோங்க. பிரசிடெண்ட்டோட பார்டனிங் பவர் அண்டு கவர்னரோட பார்டனிங் பவர். நிறைய தடவை அதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ அடுத்தது என்ன போகிறோன்னா, ஸ்லைட் பாருங்கள். இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் ரிலேட்டட் டு தி கவர்னர். கவர்னர் தொடர்பான சில கேசஸ்லாம் நடந்திருக்கு. அந்த கேசஸோட நேம்ஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. எஸ்ஆர் பொம்மாய் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1994 நடந்திருக்கும். ஸோ அந்த கேசஸ் வந்து பார்த்திங்கன்னா கவர்னர் ரிலேட்டடாக உள்ள கேஸ் தான். தென் த ஜட்ஜ்மெண்ட், இது என்ன சொல்லுங்கள், ஜட்ஜ்மெண்ட் ட்ரைட் டு புட் எ ஸ்டாப் டு தி சிஸ்டமேட்டிக் மிஸ்யூஸ் ஆஃப் ஆர்டிகல் 356 ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன். நம்ம எமர்ஜென்சி படிக்கிறப்ப ஆர்டிகல் 356 என்னென்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஸ்டேட் எமர்ஜென்சின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா நிறைய டைம் மிஸ்யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அது ரிலேட்டடாக வந்த கேஸ் தான் இது. ஸோ அந்த ஆர்டிக்கலை வந்து தவறாக பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த கேஸில் சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஆனால் கவர்னர் பற்றி பார்த்தோம். இப்போ எக்ஸிக்யூட்டிவ்ஸில் கவர்னர் வந்து பார்த்துட்டோம். கவர்னரோட அப்பாயின்மெண்ட் பார்த்தோம், ஜுடிஷியல் பவர் பார்த்தோம், லெஜிஸ்லேட்டிவ் பவர் பார்த்தோம், ஃபினான்ஷியல் பவர் பார்த்தோம், எக்ஸிக்யூட்டிவ் பவர் பார்த்தோம். தென் அவரோட பதவி காலங்கள் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ என்டையராக எக்ஸிக்யூட்டிவ்ஸில் கவர்னர் முடிச்சிட்டோம். தென் அடுத்தது யாரை பார்க்க போகிறோன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்டில் அடுத்த எக்ஸிக்யூட்டிவ் சீஃப் மினிஸ்டர் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்லைட் பாருங்கள். இந்த பார்ட் 6 தான் சீஃப் மினிஸ்டர் பற்றியும் பேசியிருக்காங்க. ஸோ எந்தெந்த ஆர்டிக்கல் பேசுதுன்னா, ஆர்டிக்கல் 163 167 வரைக்கும் சீஃப் மினிஸ்டர் பற்றி தான் பேசுகிறாங்க. ஸோ கவர்னர் வந்து என்ன சொல்லியிருந்திருக்கேன், அவர் வந்து நாமினல் ஹெட்டு தான். இங்கே சீஃப் மினிஸ்டர் தான் ரியல் ஹெட். ஓகேவா. ஸோ த ரியல் எக்ஸிக்யூட்டிவ் டிஃபேக்டோ எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி ஆஃப் த ஸ்டேட். ஆர்டிகல் 164 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் சேஸ் தட் சீஃப் மினிஸ்டர் ஷல் பி அப்பாயிண்டட் பை தி கவர்னர். சீஃப் மினிஸ்டர் யார் அப்பாயின்ட் பண்ணுறாருனா கவர்னர் தான் அப்பாயின்ட் பண்ணுறாரு. ஹோல்ஸ் ஆஃபீஸ் டூரிங் தி ப்ளஷர் ஆஃப் கவர்னர். ஸோ சீஃப் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு எலெக்ஷன் நடக்குது. அந்த எலெக்ஷனில் எந்த பார்ட்டி மெஜாரிட்டியாக ஸ்டேட்டில் எடுக்கிறாங்களோ அந்த பார்ட்டியோட லீடரை வந்து தான் சீஃப் மினிஸ்டர் அப்பாயின்ட் பண்ணுவாங்க. ஸோ என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, அவருக்கு மினிமம் 25 இயர்ஸ் முடிஞ்சிருக்கணும். அப்போ தான் வந்து அவர் சிஎம்மாக அங்கே நிற்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், அவர் எம்எல்ஏவாக இருந்தால் வின் பண்ணால் தான் அவர் சிஎம்மாகவே ஆக முடியும். ஸோ ஒரு எம்எல்ஏ ஆகணும்னா அவருக்கு வந்து குறைந்தபட்சம் வயது வந்து எப்படின்னா 25 வயது இருக்கணும். ஸோ இதுதான் ஒரு சிஎம்மோட குவாலிஃபிகேஷன். பார்ட் 6 பிரிவுகள் 163 முதல் 167 வரை அவர் அரசின் உண்மையான நிர்வாக அதிகாரத்தை வைத்திருக்கிறார். 164வது பிரிவில் முதலமைச்சர் ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார் என்று கூறப்பட்டுள்ளது. ஆளுநர் விருப்பம் உள்ளவரை அவர் பதவியில் இருப்பார். சீஃப் மினிஸ்டரோட ஏஜ் என்ன பாருங்கள், வயது 25 வயது கம்ப்ளீட் ஆகியிருந்திருக்கணும்.
India has 28 states and 9 union territories. ஸோ இந்தியாவில் மொத்தம் எத்தனை ஸ்டேட் இருக்குன்னா 29 ஸ்டேட் இருக்குது, 9 யூனியன் டெரிட்டரி இருக்குது. ஸோ டோட்டலாக எத்தனை சிஎம் இருக்காங்கன்னா 31 சிஎம் இருக்காங்க. 28 ஸ்டேட்லேருந்து ஸ்டேட் 28 சிஎம்ஸ் இருக்காங்க. தென் 3 யூனியன் டெரிட்டரிஸ்லேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் டெல்லி, புதுச்சேரி அண்டு ஜம்மு காஷ்மீர். இங்கே வந்து ஜம்மு காஷ்மீரில் வந்து இப்பொழுதைக்கு இல்லை, பட் ஆனால் அங்கே சிஎம் இருக்கலாம்னு சொல்லிட்டு ப்ரொவிஷனில் இருக்குது. அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு, டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் அங்கே போயிட்டுருக்கு, ஃப்யூச்சரில் வந்துடும். இந்த ஸ்டேட் ஆஃப் சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ் அண்ட் ஒடிஷா தேர் ஷல் பி மினிஸ்டர் இன் சார்ஜ் ஆஃப் ட்ரைபல் வெல்ஃபேர். நான் கவர்னரோட எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸை சொல்லியிருந்திருப்பேன். அவர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவார் ட்ரைபல் வெல்ஃபேர் மினிஸ்டர்ஸ் ஃபார் பர்டிகுலர் 4 ஸ்டேட்ஸுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். அது என்னென்ன ஸ்டேட்னா சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ் அண்ட் ஒடிஷா. ஸோ அதை தான் இதில் திருப்பி சொல்லியிருந்திருக்காங்க. பிஃபோர் வந்து 2006க்கு முன்னாடி பீகார் வந்து இருந்துச்சு, பட் ஆனால் 94th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் பீகாரை வந்து அதுலேருந்து எடுத்துட்டாங்க. ஸோ பீகார் வாஸ் எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் திஸ் ப்ரொவிஷன் பை தி 94th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2006. பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பாருங்கள். சிஎம் மற்றும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் பாருங்கள். இட் இஸ் ஒன்லி அக்கார்டிங் டு தி அட்வைஸ் ஆஃப் சிஎம் த கவர்னர் அப்பாயிண்ட்ஸ் மினிஸ்டர். ஃபஸ்ட்டு கவர்னர் என்ன பண்ணுவார்னா சிஎம் அப்பாயின்ட் பண்ணுவார். மெஜாரிட்டி பார்ட்டி ஆஃப் த லீடரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிடுவார். அப்பாயின்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் சிஎம் வந்து சொல்லுவார், இவங்கெல்லாம் நான் மினிஸ்டராக நீங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணுங்கன்னு. அவர் சொல்லி கவர்னர் என்ன பண்ணுவாங்க, மினிஸ்டர்ஸையும் கவர்னர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். தென் அலோகேஷன் அண்ட் ரீஷஃபில்ஸ் ஆஃப் போர்ட்ஃபோலியோஸ் அமாங் மினிஸ்டர்ஸ், இதுவும் யார் பண்ணுவாங்கன்னா கவர்னர் தான் பண்ணுவார். இன் கேஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் he can ask a minister to resign. ஃபார் எக்ஸாம்பிள் சிஎம் வந்து மித்த மினிஸ்டரோட ஏதாச்சும் ஒரு கிளாஸ் நடந்துச்சு, ஒப்பீனியன் கிளாஸ் நடந்துச்சுன்னா சிஎம் வந்து என்ன சொல்லுவார்னா நீங்கள் ரிசைன் பண்ணிக்கன்னு சொல்லுவாங்க. மினிஸ்டர் வந்து ரிசைன் பண்ணி தான் ஆகணும். ஹி டைரக்ட்ஸ், கைட்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ஆல் தி மினிஸ்டர்ஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். இஃப் த சீஃப் மினிஸ்டர் ரிசைன்ஸ் தென் ஃபுல் கேபினெட் ஹஸ் டு ரிசைன். இப்போ ஒரு சிஎம்மு ரிசைன் பண்ணிட்டார் அப்படின்னா அந்த கேபினெட் மினிஸ்டர் அப்படின்பாங்க, ஓகேவா. ஒரு குறிப்பிட்ட ஒரு கேபினெட் ஒரு 10 பேர் அது மாதிரி இருப்பாங்க. மேக்ஸிமம் ஒரு 4 to 5 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அவங்களும் ஃபுல்லாக ரிசைன் பண்ணணும். அதை தான் இந்த பாயிண்டில் சொல்லுது. முதலமைச்சரின் ஆலோசனையின் பேரில் மட்டுமே ஆளுநர் அமைச்சர்களை நியமிக்கிறார். அமைச்சர்களை மத்தியில் பொறுப்புகளை ஒதுக்கீடு செய்தல் மற்றும் மாற்றியமைத்தல். கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று கோரலாம். அமைச்சர்களின் நடவடிக்கைகளையும் இயக்குகிறார், வழிகாட்டுகிறார் மற்றும் கட்டுப்படுத்துகிறார். முதலமைச்சர் ராஜினாமா செய்தால் அமைச்சரவை முழுவதும் ராஜினாமா செய்ய வேண்டும். அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா சிஎம் வந்து வித் ரிலேஷன் டு தி கவர்னர். சிஎம்க்கும் கவர்னருக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை பற்றி தான் இந்த ஆர்டிகல் பேசுது. இந்த ஆர்டிகல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 167. த சீஃப் மினிஸ்டர் ஆக்ட்ஸ் as a லிங்க் பிட்வீன் தி கவர்னர் அண்டு ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். ஸோ இதே மாதிரி இதுதான் நம்ம ஆர்டிகல் 75ல் பார்த்துருந்துருப்போம். 75ல் பிரைம் மினிஸ்டர்ஸ் எப்படி இருப்பார்னா பிரசிடெண்ட் இங்கே இருப்பார், பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் சொல்கிறத பிரசிடென்ட், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் சொல்கிற விஷயத்த பிரைம் மினிஸ்டர் மூலமா பிரசிடெண்ட்டை கன்வே பண்ணுவாங்க. அதே மாதிரி பிரசிடெண்ட்டு யாரை வந்து பிரைம் மினிஸ்டரை சொல்லி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரை கன்வே பண்ணுவாங்க. இந்த மாதிரி லிங்க் தான், சேம் லிங்க் தான் இங்கேயும், ஓகேவா. தென் அடுத்தது பாருங்கள். டு கம்யூனிகேட் த டிசிஷன்ஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் டு கவர்னர் with relation to the administration of the state affairs and proposal for legislation. CM advises governor regarding the appointment of important officials like Attorney General, State Public Service Commission and State Election Commission. பிரிவு 167 முதல்வர் ஆளுநருக்கும் மாநில அமைச்சருக்கும் இடையில் ஒரு இணைப்பாக செயல்படுகிறார். மாநில விவகாரங்களை நிர்வகிப்பது தொடர்பாக அமைச்சரவை முடிவுகளை ஆளுநருக்கு தெரிவித்தல் மற்றும் சட்ட முன்மொழிவுகளை பற்றி சொல்கிறது எல்லாமே இந்த ஆர்டிக்கல் தான் சொல்லுது. தென் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் ஸ்டேட்ஸு, தென் அரசு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சேர்மன்ஸு, மெம்பர்ஸு, தென் எலெக்ஷன் கமிஷனோட சேர்மேனு, இவங்க எல்லாத்தையும் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யாருன்னா கவர்னர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. யார் சொல்லி பண்ணுவார்னா கவர்னர் சொல்லி அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். அதர் ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பாருங்கள். சிஎம் வந்து எங்கெங்கெல்லாம் சேர்மனாக இருக்காருன்னா சேர்மேன் ஆஃப் ஸ்டேட் பிளானிங் கமிஷன், வைஸ் சேர்மன் ஆஃப் ஜோனல் கவுன்சில் பை ரொட்டேஷன். ஜோனல் கவுன்சில்னு ஒன்று இருக்கும், அது வந்து 7th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்டுக்கு அப்புறம் அந்த ஜோனல் கவுன்சில்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா சேர்மன் யார் இருப்பாங்கன்னா ஹோம் மினிஸ்டர் இருப்பார். வைஸ் சேர்மனாக ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 ஸ்டேட் இருக்குன்னா அந்த 5 ஸ்டேட்டோட சிஎம்ஸை வந்து வைஸ் சேர்மனாக இருப்பாங்க ரொட்டேஷன் பேசிஸில். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 ஸ்டேட் இருக்குன்னா ஒரு ஸ்டேட் 1 வந்து
ஃபஸ்ட் வருஷம் இருப்பாங்க, ஸ்டேட் 2ல் உள்ள சிஎம் வந்து செகண்ட் வருஷம் இருப்பாங்க, அதேமாதிரி ஸ்டேட் 3 ஸ்டேட் 4ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷமும் ரொட்டேஷன் பேசிஸில் இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்ஸ்டேட் கவுன்சில்பாங்க, ஆர்டிகல் 263 இன்டர்ஸ்டேட் கவுன்சில்பாங்க, அண்டு என்டிசி நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் இருப்பாங்க. இது ரெண்டுத்துக்கும் யார் இருப்பாங்கன்னா சேர்மனாக யார் இருப்பாங்கன்னா நம்ம சிஎம்ஸ் தான் இருப்பாங்க. பாருங்கள், மாநில திட்டமிடல் ஆணையத்தின் தலைவர், தென் மண்டல குழுவின் துணைத் தலைவர் சுழற்சி முறையில். இது எந்த ஆக்ட் கீழே கொண்டு வந்துடுவாங்கன்னா மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாநிலங்களுக்கான குழு உறுப்பினர் மற்றும் தேசிய வளர்ச்சி குழு யார் உறுப்பினராக இருப்பார் இது ரெண்டுத்துலேயும். ஸோ கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் என்னென்ன பேசுறது பாருங்கள். ஆர்டிகல் 163 வந்து த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அண்டர் சீஃப் மினிஸ்டர் எய்ட் அண்ட் அட்வைஸ் த கவர்னர். ஸோ ஒரு சிஎம்மும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸும் கவர்னருக்கு அட்வைஸ் பண்ணணும். தென் ஆர்டிகல் 164 எதை பற்றி பேசுனா இண்டிவிஜுவல் அண்டு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி பற்றி பேசுது. தென் ஆர்டிகல் 167 டியூட்டிஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர்ஸ். 163 எதை பற்றி பேசுனா முதலமைச்சரின் கீழ் அமைச்சர்கள் குழு ஆளுநருக்கு உதவி மற்றும் ஆலோசனை வழங்குதல். தென் தனிநபர் மற்றும் கூட்டு பொறுப்பு. தென் 167 எதை சொல்லுதுன்னா முதலமைச்சரின் கடமைகள். ஸோ இதுதான் நம்ம இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே இதில் ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். ஸோ ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பற்றி எதை பேசுதுன்னா ஆர்டிக்கல் 163லேருந்து 177 வரைக்கும் பேசுது. இந்த எந்த பார்ட்டில் இருக்குன்னா பார்ட் 6ல் இருக்குது. ஃபஸ்ட்டு ஆர்டிக்கல் 163 என்ன சொல்லுதுன்னா த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் டு எய்ட் அண்டு அட்வைஸ் தி கவர்னர். ஆளுநருக்கு ஆலோசனை வழங்கும் அமைச்சர்கள் குழு. தென் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 164 அதர் ப்ரொவிஷன் ஆஸ் டு மினிஸ்டர். அமைச்சர்கள் தொடர்பான பிற விதிகள். தென் ஆர்டிகல் 166 பாருங்கள், த கண்டக்ட் ஆஃப் பிஸ்னஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் ஆஃப் எ ஸ்டேட். மாநிலத்தின் அரசாங்கத்தின் நடத்தை தொடர்பான விதிகள். தென் ஆர்டிக்கல் 167 இது என்ன சொல்லுதுன்னா த டியூட்டிஸ் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர் அஸ் ரெஸ்பெக்ட் தி ஃபர்னிஷிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டு தி கவர்னர். ஆளுநருக்கு தகவல் வழங்குறத பற்றி இந்த ஆர்டிகல் பேசுது. தென் ரைட்ஸ் ஆஃப் மினிஸ்டர் வித் ரெஸ்பெக்ட் டு தி ஹவுஸ். அதாவது மந்திரிகளுக்கு வந்து சில உரிமைகள் இருக்குது, அதை பற்றி ஆர்டிகல் 167 சொல்லுது. ஸோ ஆர்டிகல் 163 என்ன சொல்லுது, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் டு எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் டு தி கவர்னர். தேர் ஷால் பி ஏ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் சீஃப் மினிஸ்டர் அஸ் த ஹெட் டு தி எய்ட் அண்ட் அட்வைஸ் த கவர்னர். கவர்னருக்கு வந்து இவங்க ஆலோசனை வழங்குறத பற்றி பேசுகிறது தான் அந்த ஆர்டிகல் 163. தென் இப்போ கவர்னருக்கும் சீஃப் மினிஸ்டருக்கும் ஏதாச்சும் கருத்து வேறுபாடு வந்துச்சுன்னா அந்த கருத்து வேறுபாடில் யாரோட இது வந்து நிற்குன்னு பார்த்தீங்கன்னா கவர்னரோட டிசிஷன் தான் வந்து ஃபைனலாக இருக்கும். அதை தான் இந்த பாயிண்ட் பேசுது. என்னென்னா இஃப் எனி கொஸ்டின் அரைசஸ் வெதர் த மேட்டர் ஃபால்ஸ் வித்தின் தி கவர்னர் டிஸ்கிரிப்ஷன் ஆர் நாட் த டிசிஷன் ஆஃப் தி கவர்னர் ஷல் பி எ ஃபைனல். ஸோ கவர்னர் இருக்காங்க, சிஎம் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இருக்காங்க, இவங்க ரெண்டுத்துக்கும் ஏதாச்சும் கருத்து வேறுபாடு வருது அப்படின்னா இதில் யாரோட டிசிஷன் வந்து ஃபைனலாக இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக கவர்னரோட டிசிஷன் தான் ஃபைனலாக இருக்கும். ஆளுநருக்கு உதவுவதற்கும் ஆலோசனை வழங்குவதற்கும் தலைவராக முதலமைச்சரை கொண்டு அமைச்சரவை அமைக்கப்படும். ஆளுநரின் விருப்பத்திற்கு உட்பட்டதா இல்லையா என்பது குறித்து ஏதேனும் கேள்வி எழுந்தால் ஆளுநரின் முடிவு இறுதியானது. ஆர்டிக்கல் 164 இதில் என்ன சொல்லியிருந்திருப்பாங்கன்னா த மினிஸ்டர் ஷால் ஹோல்ட் ஆஃபீஸ் டூரிங் தி ப்ளஷர் ஆஃப் கவர்னர். ஆளுநர் விரும்பும் வரை அமைச்சர்கள் பதவியில் இருப்பார்கள். தென் அமைச்சரவை மாநில சட்டசபைக்கு கூட்டாக பொறுப்பாகும். இதனால் அந்த கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக 6 மாத காலத்திற்கு மாநில சட்டமன்ற உறுப்பினராக இல்லாத அமைச்சராக இருப்பதை நிறுத்தி கொள்ள வேண்டும். இப்போ நீங்கள் இதை தான் நம்ம வந்து ப்ரீஎம் ப்ளஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரில் பார்த்துருப்போம். ஒருத்தர் ஒருத்தரை டேரெக்டாகவே நம்ம மினிஸ்டராக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். ஆனால் அவர் அப்பாயின்மெண்ட் ஆகிட்டாருன்னா அவர் என்றைக்கு அப்பாயின்மெண்ட் ஆனாரோ அதுலேருந்து 6 மாதம் வரைக்கும் வர டைமு ஏதாச்சும் ஒரு தொகுதியில் வந்து அவர் வந்து வின் பண்ணி எம்எல்ஏ ஆகிடணும். ஏன்னா ஒருத்தர் எம்எல்ஏ ஆனால் தான் அவர் மினிஸ்டராகவே ஆக முடியும். டேரெக்டாக அவர் வந்து மினிஸ்டராக நீங்கள் ஆக்கலாம். பட் ஆனால் ஆக்குனதுலேருந்து அவர் வந்து அந்த எம்பியாக வந்து எம்எல்ஏவாக அவர் ப்ரூவ் பண்ணணும். எப்படி ப்ரூவ் பண்ணலன்னா அவர் பதவியிலேருந்து விலகிட சொல்லுவாங்க. அதை தான் இந்த பாயிண்ட் சொல்லுது. எ மினிஸ்டர் who is not a member of state legislature for any period of 6 consecutive months shall cease to a minister. அவரால் மினிஸ்டராக கண்டினியூ பண்ண முடியாது. ஆர்டிகல் 166 எதை பற்றினா மாநில அரசாங்கத்தின் அலுவல் நடைமுறையை பற்றி பேசுதான் ஆர்டிகல் 166. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆல் எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன் ஷால் பி டேக்கன் இன் தி நேம் ஆஃப் தி கவர்னர். ஸோ எந்த ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன் எடுக்கிறதா இருந்தாலும் அது கவர்னரோட நேமில் தான் எடுக்கப்படும். தென் ஆர்டர்ஸ் எக்ஸிக்யூட்டட் இன் தி நேம் ஆஃப் தி கவர்னர் ஷால் நாட் பி கால்ட் இன் கொஸ்டின்.
அப்படி அவர் எடுக்கிற அந்த ஆர்டர் இருக்குல்ல அதை வந்து அவங்க கொஸ்டின் கேட்க முடியாது. ஸோ த கவர்னர் ஷால் மேக் ரூல் ஃபார் தி மோர் கன்வீனியன்ட் டிரான்சாக்ஷன் ஆஃப் தி ஆக்டிவிட்டி ஆஃப் தி லெஜிஸ்லேச்சர். ஸோ ஆர்டிகல் 177 ரைட்ஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ். என்னென்ன மினிஸ்டர்ஸுக்குலாம் என்னென்ன ரைட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எவரி மினிஸ்டர் ஷல் ஹாவ் த ரைட் டு ஸ்பீக் இன் த அசம்பிளி. எல்லா மினிஸ்டருக்கும் பார்த்தீங்கன்னா அசம்பிளியில் பேசுகிறதுக்கு அவங்களுக்கு வந்து பவர் இருக்குது, ஓகேங்களா, அதிகாரம் இருக்குது. அதே மாதிரி டேக் பார்ட் இன் தி ப்ரொசீடிங் ஆஃப் தி அசம்பிளி, ப்ரொசீடிங்லேயும் அவர் பங்கு பெறலாம். தென் பட் ஹி ஷல் நாட் பி என்டைட்டில்டு டு வோட்டு. ஆனால் இவர் வந்து பேசலாம், ப்ரொசீடிங்கில் பங்கு பெறலாம், ஆனால் ஓட் போடுறதுக்கு உரிமை கிடையாது. தென் 91st கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இன் எ ஸ்டேட் ஷல் நாட் எக்ஸீட் 15% ஆஃப் தி டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இன்க்ளூடிங் சிஎம். தென் அடுத்த பாயிண்ட் பாருங்கள், அந்த பாயிண்ட் பாருங்கள். அமைச்சரவை எண்ணிக்கை முதலமைச்சர் உட்பட அந்த மாநிலத்தின் சட்டமன்றத்தின் மொத்த உறுப்பினர்களிலிருந்து எண்ணிக்கையில் 15% தாண்டக்கூடாது. நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டு, ஒரு மாநிலத்தில் முதலமைச்சர் உட்பட அமைச்சர்களின் எண்ணிக்கை 12க்கும் குறைவாக இருக்கக்கூடாது. அதாவது இப்போ டோட்டல் ஸ்ட்ரென்த் இருக்குன்னா அந்த டோட்டல் ஸ்ட்ரென்த்தில் 15% ஆஃப் தி பீப்புள் தான் மினிஸ்டராக இருக்க முடியும். 15% தாண்டி அவங்க மினிஸ்டராக இருக்க முடியாது. அதே மாதிரி மினிமம் நம்பர் பார்த்தீங்கன்னா 12 மெம்பர்ஸ் வந்து மினிஸ்டராக இருக்கணும். அதை தான் இந்த பாயிண்ட்ஸ் பேசுது. த நம்பர்ஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இன்க்ளூடிங் சிஎம் ஷல் நாட் பி லெஸ் தென் 12. அடுத்த பாயிண்ட் பாருங்கள், இஃப் மெம்பர் டிஸ்குவாலிஃபைடு ஆன் தி கிரவுண்ட் ஆஃப் டிஃபெக்ஷன் ஷல் ஆல்சோ பி டிஸ்குவாலிஃபைட் டு பி அப்பாயிண்டட் எஸ் ஏ மினிஸ்டர். ஒரு மெம்பர் வந்து டிஃபெக்ஷனில் வந்து டிஸ்குவாலிஃபைட் ஆகிட்டார்னா அவர் அகெயின் ஜெயிச்சு வந்தாலும் அவங்கள மினிஸ்டராக அப்பாயின்மெண்ட் பண்ண முடியாது. அதை தான் இந்த பாயிண்ட் பேசுது. கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா பாருங்கள், த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இஸ் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிள் டு தி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் த ஸ்டேட் ஃபார் ஆல் தர் ஆக்ட்ஸ். தென் நோ கான்ஃபிடன்ட் மோஷன்ஸ் அகைன்ஸ்ட் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னா ஆல் த மினிஸ்டர்ஸ் ஹாவ் டு ரிசைன். அமைச்சரவைக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம், அமைச்சர்கள் அனைவரும் பதவி விலக வேண்டும். அதே மாதிரி அமைச்சரவை முடிவுகள் அனைத்தும் அமைச்சர்களுக்கும் பொருந்தும். த கேபினட் டிசிஷன் பைண்ட் ஆல் கேபினட் மினிஸ்டர்ஸ். அப்புறம் இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்பாங்க, தனிநபர் பொறுப்பு அப்படின்பாங்க. இதை என்ன சொல்லலாம்னா ஆர்டிகல் 164 சொல்லுது, ஆல்சோ கண்டைன்ஸ் த பிரின்சிபல் ஆஃப் இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி. த மினிஸ்டர் ஹோல்ட் ஆஃபீஸ் டூரிங் தி ப்ளஷர் ஆஃப் governor. Then however the governor can remove minister only on the advice of chief minister. அதாவது மினிஸ்டர் வந்து கவர்னர் ரிமூவ் பண்ணிவிடுவார், பட் ஆனால் சிஎமோட அட்வைஸ் கேட்டு தான் அவர் வந்து ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இதுதான் இந்த பாயிண்ட் பேசுது. நம்ம இந்த கிளாஸை எது வரைக்கும் பார்த்துருக்கோன்னா கவர்னர் பார்த்துட்டோம், எக்ஸிக்யூட்டிவில் ஸ்டார்ட் பண்ணேன், எக்ஸிக்யூட்டிவில் கவர்னர் பார்த்தேன், தென் சிஎம் பார்த்தேன், தென் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் பார்த்தேன். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம அதர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், அட்டார்னி ஜெனரல், தென் அதர் ப்ரொவிஷன்ஸ் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.